Indicesல next sum 54th sum. If 9 power n into 3 square into 3 power minus n the whole power minus 1 minus 27 power n divided by 3 power 3m into 2 power 3 is equal to 1 by 27, show that m minus n is equal to 1. இப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷன்லேருந்து இதை டெடியூஸ் பண்ணி கொண்டு வர்றோம். இந்த கண்டிஷன்லேருந்து இதை டெடியூஸ் பண்ணி கொண்டு வர்றோம். அதுக்கு முன்னாடி இதை 1ன்னு வச்சுக்கிறேன், இதை 2ன்னு வச்சுக்கிறேன். இதை ரெண்டையும் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 9 பவர் n இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் மைனஸ் n த ஹோல் பவர் மைனஸ் 1. 9 பவர் என்ன, நான் வந்து 3 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். 9 இன்ட்டு இதுவும் 3 ஸ்கொயர்லேயே இருக்கட்டும். இது வந்து பாசிட்டிவ் பவர் ஆக்கணும்னா இதை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அதாவது 1/3 பவர் மைனஸ் n அப்படின்னு எழுதுனா இது வந்து பாசிட்டிவ் பவர் ஆயிரும். இது அப்படியே 1/ன்னு போட்டு எழுதணும், அவ்வளோதான். இதை 1/ன்னு போட்டு எழுதும்போது இது என்ன ஆயிரும், பாசிட்டிவ் பவர் ஆயிரும். இப்போ 3 பவர் 2nன்னு இதை எழுதலாம், இதை 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து மைனஸ் n வந்து மேலே போகும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் n ஆயிரும். அல்லது அதெல்லாம் வேண்டாம், மைனஸ் n இன்ட்டு மைனஸ் 1 என்னது, ப்ளஸ் n. இந்த ஸ்டெப்பே உங்களுக்கு வேண்டாம். இப்போ 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிங்க, இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் மைனஸ் n இன்ட்டு மைனஸ் n என்ன, ப்ளஸ் n. இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இதை விட இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். அதனால நான் திரும்ப அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். 9 3 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன், 3 ஸ்கொயர் அப்படி வச்சுருக்கேன். இந்த வந்து மைனஸ் n இன்ட்டு மைனஸ் 1 என்னது, ப்ளஸ் n ஆயிரும். இது கன்ஃபியூஷனே இல்லாத ஒரு ஸ்டெப். அப்போ இது இப்போ என்ன ஆயிரும், 3 பவர் 2n இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் nன்னு ஆயிரும். இதை வந்து 3 ஸ்கொயர்னே வச்சுக்கோம், இது ரெண்டையும் சேர்ப்போம். அதாவது இது 2 3க்கு ஒரு 3யை போட்டுட்டு பவரை மட்டும் கூட்டுவோம், இன்ட்டு 3 ஸ்கொயர். அப்போ 3 பவர் 3n இன்ட்டு 3 ஸ்கொயர். இதுதான் 1. இதுதான் என்னது, 1. ரெண்டாவது என்ன, 27 பவர் n. அப்போ 3 கியூப் த ஹோல் பவர் n. அப்போ இது என்னது, 3 பவர் 3n. நமக்கு நியூமரேட்டர் என்னது, 1லேருந்து 2வை கழிக்கணும். இதுதான் 2. 1லேருந்து 2வை கழிக்கணும். 3 பவர் 3n இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 3 பவர் 3n. இதில் 3 பவர் 3n காமனாக எடுத்தால் 3 ஸ்கொயர் மைனஸ் 1. அதாவது 3 பவர் 3n இன்ட்டு 9 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3 பவர் 3n. 8 இன்ட்டு 3 பவர் 3n. இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ் என்னன்னா, இந்த 1 மைனஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 3 பவர் 3m இன்ட்டு 2 கியூபால் 3m இன்ட்டு 2 கியூப் 3m இது இன்ட்டு 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 1/27 கிவன் இஸ் ஈக்குவல் டு 1/27ன்னு கொடுத்துருக்கு. இந்த 1 மைனஸ் 2 தான் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 8 இன்ட்டு 3 பவர் 3nன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா 3 பவர் 3m இன்ட்டு 8. இது n, இது m இஸ் ஈக்குவல் டு 1/27 1/3 கியூப்னு நான் எழுதிக்கிறேன். சரியா? இப்போ வந்து இந்த 8 இந்த 8ம் கேன்சல் ஆயிரும். அப்போ இருக்கிறது 3 பவர் 3n பை 3 பவர் 3m இஸ் ஈக்குவல் டு 3 பவர் மைனஸ் 3. இப்போ இதில் ரெண்டுலையுமே அதாவது 3 இது எப்படி எழுதிக்கலாம்னா 3 கியூப் த ஹோல் பவர் n பை 3 கியூப் த ஹோல் பவர் m இஸ் ஈக்குவல் டு 3 பவர் மைனஸ் 3. அதாவது 27 பவர் n பை 27 பவர் m இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் இந்த 1/27 இதை வச்சுக்குவோம். ஏன்னா இங்கே 27 வந்ததுனால, அதாவது 27 பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். இது மேலே போனால் 27 பவர் மைனஸ் 1. அப்போ இது ஒரே 27 போட்டு n மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு 27 பவர் மைனஸ் 1. பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுறேன். n மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த மைனஸை மாற்றோன்னா இந்த சைடு சைன் சேஞ்ச், இந்த சைடும் சைன் சேஞ்ச் பண்ணால் m மைனஸ் n ஈக்குவல் டு 1ன்னு வந்தோம். திரும்ப சொல்கிறேன் பார்த்துங்க, ஏன்னா நடுவில் சில ஸ்டெப்ஸு நான் மாற்றிருக்கிறதுனால, போடையில் சில ஸ்டெப்ஸு மாற்றினா ஈஸியாக இருக்கும் போடுறதுனால மாறிடுது. 9 பவர் n இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் மைனஸ் n த ஹோல் பவர் மைனஸ் 1 மைனஸ் 27 பவர் n
பை 3/3m into 2 cube is equal to 1/27. இந்த கண்டிஷனை வச்சு இதிலேருந்து டெடியூஸ் பண்ணி நம்ம m minus n equal to 1ன்னு கொண்டு வரணும். இதில் இந்த டேர்மை ஃபஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கிறேன், இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுறேன். 9n into 3 square into 3 power minus n the whole power minus 1. 9 3 ஸ்கொயர்னு எழுதிட்டேன். 3 ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிட்டேன். இதை மைனஸ் n இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்னு எழுதிட்டேன். இப்போ இந்த 2y என்னையும் என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். அப்போ 3/2n into 3 ஸ்கொயர் into 3/n. இப்போ இந்த 3 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இது ரெண்டும் பேஸ் ஒன்றா இருக்கிறதுனால இந்த பவர்ஸ் என்ன பண்ணலாம், கூட்டலாம். 2n + nன்னு. அப்போ 3/3n into 3 ஸ்கொயருங்கிறது ஃபஸ்ட்டு டேர்மை நான் 3/3n into 3 ஸ்கொயர்னே வச்சுக்கிட்டேன். இப்போ செகண்ட் டேர்ம் என்னென்னா 27/n. அதை 3 cube the whole power n 3/3n எழுதிட்டேன். நியூமரேட்டர் என்னென்னா 1லேருந்து 2வை கழிக்கிறது தான் நியூமரேட்டர். அப்போ 3/2n into 3 ஸ்கொயர்லேருந்து 3/3n சப்ராக்ட் பண்ணணும். ரெண்டுலேயும் 3/3n காமன் எடுத்தேன். 3 ஸ்கொயர் மைனஸ் 1 3/3n into 9 minus 1 8 into 3/3n. என்ன கொடுத்துருக்குன்னா இந்த நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்குன்னா 3/3m into 2 cube, இது m into 2 cube is equal to 1/27ன்னு கொடுத்துருக்கு. இந்த 1 minus 2க்கு பதிலாக தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8 into 3/3nன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கீழே கொடுத்துருக்கிறது 8 into 3/3m, 2 cube 8. இந்த சைடு 1/27 வச்சுக்கிட்டு வாங்க. அப்போ இந்த 8 8ம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி மிச்சம் இருக்க 3/3n by 3/3m is equal to 1/27 வந்துடும். அதாவது இதை 3 cube the whole power nன்னு எழுதலாம், இதை 3 cube the whole power mன்னு எழுதலாம். இந்த 3க்கு நடுவில் ஒரு ப்ராக்கெட்டை போட்டு விட்டுறலாம். இது 1/27/1. இதில் 3 cube 27. இது 27 இருக்கிறதுனால நான் இதை 27ன்னு மாற்றிட்டேன். 27/n by 27/m is equal to 27/-1. இது மேலே போனால் -1. இது 2 27 ஒரே 27 ஆக்கி டிவிஷனில் இருக்கிறதுனால பவர்ஸை சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 27/n-1 is equal to 27/-1. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால பவர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். n-m is equal to -1. இது -1 வராமல் +1 வரணும்னா இதையும் சைன் சேஞ்ச் பண்ணணும். n-m m-nன்னு மாற்றி எழுதி is equal to 1. இதுதான் நம்ம கேட்டிருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.